ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் விளக்கமறியல் உத்தரவு குறித்து அரசு ஆதரவு சமூக வலைதள ஊடகரான சுதத் திலகஸ்ரீ முன்கூட்டிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளமை தொடர்பாக ஸ்ரீலங்கா சட்டத்தரணிகள் சங்கம் தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கையானது நீதித்துறையில் தலையிடும் ஒரு முயற்சி எனவும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய மற்றும் செயலாளர் சந்துர ஹல்ஹோனே ஆகியோரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறையில் தலையிடுவது தொடர்பான தண்டனை நடவடிக்கைகளை வகுக்கும் அரசியலமைப்பு விதிகளை மேற்கோள் காட்டி முக்கிய அறிக்கையொன்றை ஸ்ரீலங்கா சட்டத்தரணிகள் சங்கம் வெளியிட்டுள்ளது. குறிப்பாக அரசியலமைப்பு பிரிவு 111(c)(1) மற்றும் 2 மேற்கோள் காட்டியுள்ள சட்டத்தரணிகள் சங்கம் சட்ட செயலாக்க அதிகாரிகள் உட்பட அனைத்து பங்குதாரர்களும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தவும் உரிய செயல்முறையை உறுதி செய்யவும் குடிமக்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை அனைத்து நேரங்களிலும் பாதுகாக்கவும் அழைப்பு விடுத்துள்ளது. நீதித்துறை சேவை ஆணைக்குழு மற்றும் நீதித்துறை வரம்பிற்குள் வரும் விடயங்கள் குறித்து சமூக ஊடகங்கள் மற்றும் ஏனைய தளங்களில் பரப்பப்படும் ஏராளமான கருத்துகள் மற்றும் உள்ளடக்கங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தலைமை நீதியரசர் மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் 2 மூத்த நீதியரசர்களைக் கொண்ட நீதித்துறை சேவை ஆணைக்குழு, உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் இடமாற்றம், நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் குறிப்பிட்ட பொது அதிகாரிகளின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பணிநீக்கம் ஆகியவற்றில் அதிகாரம் கொண்ட ஒரு சுயாதீன அமைப்பாக செயற்படுகின்றது என்பதையும் சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியது. நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாப்பதில் அதன் நிலையான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ள ஸ்ரீலங்கா சட்டத்தரணிகள் சங்கம் சமூக ஊடகப்பதிவுகள், பொது அறிக்கைகள், யூடியூபர்களின் ஊக வர்ணனை அல்லது வழக்கு முடிவுகள் குறித்த கணிப்புகள் மூலம் நீதித்துறையில் தலையிட முயற்சிப்பது கடுமையான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் எனவும் எச்சரித்துள்ளது. இதுபோன்ற செயல்கள் சட்டத்தின் ஆட்சியை குறை மதிப்பிடும் நிலையை ஏற்படுத்துவதுடன் உரிய செயல்முறையை சமரசம் செய்கின்றன எனவும் நீதி நிர்வாகத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகின்றன எனவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களை செய்பவர்கள் அரசியலமைப்பின் விதிகளின் கீழ் சட்ட விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் சட்டத்தரணிகள் சங்கம் மேலும் எச்சரித்துள்ளது.